நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெரும் கட்டமைப்புகளோட அந்த கட்சிகள்லாம் இருக்கிறாங்க, எல்லாமே அனுபவசாலிகளா இருக்காங்க அரசியல்ல. அவங்களுடைய ரசிகர்களை தான் பெரும்பாலும் அந்த மன்றத்தில் இருக்கிறாங்க. அதுதான் இப்ப மக்கள் இயக்கமா மாறி இப்ப கட்சியா மாறி இருக்கு. அவங்கள எல்லாம் அரசியல் படுத்தி இந்த மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ்ல இன்வால்வ் பண்றது அரசியல்லாம் படுத்த முடியாது. ரஜினி சாராலே முடியல. ஏன்னா ரசிகர்கள் வேற, தொண்டர்கள் வேற. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா இந்த இளைஞர் படை அவருக்கு பெரிய பலம். அவருடைய பெரிய பலமே இன்னைக்கு அதுதான். அவர் எதை நம்பி வர்றாருன்னு இதை நம்பி தான் நான் நினைப்பேன். ஏன்னா அரசியல்ல திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே பெரிய பின்னடைவு சந்திச்சிருச்சு இளைஞர்கள் இல்லாம. விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்ச போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் விஜயகாந்த் பின்னாடி போயிட்டாங்க. அதாவது 45 வயசு கீழே இருக்கக்கூடிய பூரா எங்கடா இருக்கிறாங்கன்னு விஜயகாந்த் கட்சி இருக்கு. நான் கண்ணால பார்த்திருக்கேன். அதிமுகவும் திமுகவும் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு 2006ல இருந்தே சொல்றேன், தேர்தல் பிரச்சாரத்துக்கோ ஒரு மாநாட்டுக்கோ ஒரு கூட்டத்துக்கோ போனா அவங்க அவுட் சோர்ஸ்ல கொடுத்துருவாங்க அந்த பணிகளை பூரா. தேமுதிக காரன் மட்டும்தான் தோரணத்தை அவனே கட்டிட்டு இருந்தான். ஏன்னா அவன் ஆள் இருந்துச்சு, இளைஞர்கள் இருக்கிறாங்க, பசங்க எந்திரிச்சு. இப்ப நீங்க போய் இன்னைக்கு போய் ஏடிஎம்கேல போய் ஒருத்தர் தோரணம் கட்ட சொல்லுங்க, அவர் இன்னொருத்தர் சொல்லுவார், அவர் தோரணம் கட்ட யாரும் தோரணம் கட்ட